இப்போ கட் பண்ணால் ஒரு அபேண்டன் பில்டிங்கை தானே காட்டுறோம். அதுக்குள்ளே ஒரு பர்சன் சேரில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் இன்னொரு ஆள் நிற்கிறான். அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அடி வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் தலையில் கையில் காலெல்லாம் ஃபுல்லாக கட்டுப்பிட்டு தான் நிற்கிறாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டு தான் சார் இருந்தோம். திடீர்னு இங்கேருந்து பைக்கில் ஒரு பொண்ணும் பையனும் வந்து எங்கள் எல்லாரையும் அடித்து போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். உங்ககிட்ட நான் இந்த பதில் எதிர்பார்க்கல. எனக்கு வேலை முடிச்சாக்கணும். நீங்கள் அதை பண்ணாமல் அங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க சார். அடுத்த டைம் நாங்கள் எல்லாம் கரெக்டாக முடிச்சிடுவோம் சார். அடுத்த டைம் நீங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டொப்புன்னு ஒருத்தனையும் வந்தவனுங்க எல்லாருமே சுட்டு தள்ளிடுறான் அந்த ஆள். இப்போ இங்கே கட் பண்ணி டேரெக்டாக டேவோட வீட்டை தான் காட்டுறோம். அவன் ரூமில் ஜிமின் கிட்டே தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறான். என்ன மச்சான் சொல்கிற? ஆமாண்டா, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னை விட அவள் தான் ரொம்ப ஃபைட் பண்ணான். குக்கிக்காக இவ்வளோ சண்டை போடுறான். அவள் அடித்த அடி எப்படி இருந்ததுன்னு நான் கண் கூட பார்த்தேன்டா. அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறி, அப்படி போட்டு அடிச்சிட்டு இருந்தா. இனிமேல் குக்கியை நினச்சி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. டேய், என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், நான் தான் பாதுகாப்பாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்னை விட பாதுகாப்பாக ஒருத்தி இருக்கிறா அவளுக்கு. அப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்கிட்ட கவலை பண்ணோம்? என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கிறத விட அந்த பொண்ணுக்கிட்ட தான் இவள் பாதுகாப்பாக இருப்பாள். என்னால் அது நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நான் ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமான்னு என்கிட்ட இருந்தேன். பார்த்துட்டேன். இனிமேல் வாழ்நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்க போகிறேன். எனக்கு அது போதும் மச்சான். என்னோட பைத்தியகாரத்தனமாக பேசுகிற? ஆமாம் மச்சான், எனக்கு அது போதும். குக்கிக்கு அவளோட இருக்கிறது தான் சந்தோஷம். அதுதான் எனக்கும் வேணும். அவள் சந்தோஷம்தான் எனக்கும் வேணும். அவள் கஷ்டப்படுற எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன், அது நானாக இருந்தாலும் சரி. என்னடா? இல்லை மச்சான், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் குக்கிக்கு ஜாடாதான். அவள் லைஃபுக்கு அவள் மட்டும்தான் பொருத்தமானவள். குக்கியோட பாதுகாப்பும் அவகிட்ட இருக்குது. நான் இனிமேல் அதை பற்றி நினச்சி கவலைப்பட மாட்டேன்டா. ஏன்னா அந்த ஒரே ஒரு ஃபைட்டில் அவள் யாருங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டா. அது போதும் மச்சான். இனிமேல் குக்கியை நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன். டேய், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. அதுக்குன்னு இங்கே பாரு மச்சான், அவளுடைய ஆசை தான் என் ஆசை. டேய். ஆமாம் மச்சான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான முடிவு. இதுக்கு மேலேயும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. சர்ரா மச்சான், நீ இதுக்கு மேலே நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், அது நல்லா தெரியுது. நீ இப்போ தெளிவாக தானே இருக்க. டேய், நான் சரக்கு அடிச்சிட்ருக்கிறேன். இவ்வளோ நேரம் தெளிவாக தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைடா, எனக்கு என்னமோ நீ பேசுறதெல்லாம் ஒத்தே வராத மாதிரி பேசுகிற. டேய், என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தேன். டேய், இருந்தாலும் மச்சான் ப்ளீஸ், நான் தான் சொல்கிறேன்ல, இதுதான் நல்ல முடிவு. எனக்கு குக்கியோட சந்தோஷம் தான் முக்கியம். அவளை விட, அவள் சந்தோஷத்தை விட வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. சரிடா மச்சான், சரி. நான் இதுக்கு மேலே இதை பற்றி பேசி உன்னை ஹர்ட் பண்ண விரும்பலை. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான்டா மச்சான். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமாடா? சொல்லுடா. அவள் அப்படியே ஒன்றை மாதிரிடா. ஏன்டா மச்சான் நீ வேறு? டேய், நான் சும்மா சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். சொல்லப்போனால் அவள் இப்போ எனக்கு ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? ஆமாம் மச்சான். அங்கே ஃபைட்டு முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். அம்மா பேசினாங்க. டக்குன்னு உனக்கு ஃப்ரெண்டானு கேட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டாகவும் ஆக்கிக்கன்ட்டாங்க. அதுக்காக மட்டும் நான் ஃப்ரெண்டாக கேட்கலடா. ஒரு மாதிரி அவகிட்ட பயம் இல்லைடா, தைரியமாக இருக்கிறா, எல்லாம் சிங்கிளாகவே ஃபேஸ் பண்ணுறா. அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் ஜிமின் கிட்ட. அவனும் கேட்டுட்ருக்கிறான் ஒவ்வொன்றா. மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான்டா. அதுக்கு நீ எப்படிடா என்ன மாதிரிங்கிற? நான் தான் சொல்கிறேன்ல மச்சான். அதுவும் இல்லாமல் அவகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி என்னாலையும் பேச முடியுதுடா. அதை நானும் நோட் பண்ணேன். இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் அப்படி நான் பேசுனதும் இல்லை, பழகினதும் இல்லை. உங்களை விட்டால் வேறு யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு நான் பழக்கம் வச்சுக்கிட்டதும் இல்லை. இவகிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுனது எனக்கே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குடா. என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங் வந்துருச்சு. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் மச்சான், அவள் ஒரு ஜாலி கேரக்டரும் கூட. சரி மச்சான், அப்போது ஓகே, உனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கங்கிற. டேய், நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே மச்சான். சரி மச்சான், நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். எல்லோரும் ஒன்றா பேசுவோம். எங்கே மச்சான்? நம்ம காலேஜ் கேன்டீன் தான், வந்துடும் என்ன? சரி மச்சான், சரி வந்துடுறேன். நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசை விட்டு பேசியிருக்கடா என்கிட்ட. எனக்கு அதுவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீ யோசிச்சு தானே இந்த முடிவெல்லாம் எடுத்த. டேய், நான் தான் சொல்கிறேன்ல, இதுதான் என் முடிவு. சரி மச்சான், சரி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணி பேசலாம். சரி மச்சான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான். இப்போ மறுநாள் கேன்டீனை தான் காட்டுறோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒன்றா கேதர் ஆகிட்டாங்க. மச்சான், இவ தான் ஜாரா. ஹலோ ஜாரா. ஹலோ மச்சான், எப்படி இருக்க? என்னடா பார்த்தோன்னே மச்சாங்கிறா?
டேய் நான் தான் சொன்னல அவள் அப்படி ஒன்றை மாதிரி. நீ தானே அவன் ஜிமின்? ஆமாம் ஆமாம் நான் தான். தேயாங்க எல்லாத்தையும் என்கிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டான். அதனால் நீ என்கிட்ட கூச்சலாம் படாத, நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே பேசு. ஓ எங்கேருந்துடா பிடிச்சத? டேய் சரி சரி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? என்ன வாங்க போங்கன்ட்டு ஃப்ரெண்ட்லியாகவே பேச வேண்டியதானே? நான் உன்னை வாப்போன்னு தானே சொல்கிறேன், மச்சான்லாம் கூப்பிட்றேன். அப்புறம் என்ன போய் வாங்க போங்கன்ட்டு? மச்சான் தேங்க என்ன இவன் எப்படி இருக்கான், கூச்ச சுபாவமோ? இல்லடி, அவன் முதல்ல எடுத்ததும் நீ மச்சான்ட்டியா, அதனால் அவன் அப்படி பேசுகிறான். அது சரி, அவன் அப்படி ஒன்றை மாதிரி என்ன பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே. அவன் ஒன்றை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தனி ஒரு ரகம். தெரியுது மச்சான் பார்த்தாலே. எங்கேருந்துடா பிடிச்சத? டேய் அதான் சொன்னல ஆமாம். சரி சரி ஓகே ஓகே விடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பேச வந்த விஷயத்த பேசுவோம். சரி குக்கி. சொல்லுங்கள் சார். அவங்கள முன்ன பின்ன இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கியா? இல்லை சார், நான் அப்படி யாரையும் பார்க்கல. எல்லாருமே எனக்கு தெரியாத முகமாக தான் இருந்தாங்க. காரில் யாருக்காவது ஃபோன் போட்ட மாதிரி நீ எதுவும் பார்த்தியா? ஆமாம் சார், ஒருத்த மட்டும் ஃபோன் போட்டு நீங்கள் சொன்ன ஆளை கடத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சார். வேறு ஏதாவது பேசிக்கிட்ட மாதிரி? இல்லை சார், வேறு எதுவும் பேசிக்கல சார். சரி, இனிமேல் நீ தனியாக எங்கேயும் போகாத. ஓகே சார். ஜாரா சொல்லு மச்சான், அவளை இனிமேல் தனியாக எங்கேயும் விடக்கூடாது. மச்சான் நீ சொல்லணுமாடா எனக்கு, அது நான் பார்த்துக்கிறேன்டா. அந்தளவுக்கு நெருக்கமாயிடுச்சோ என்ன நம்ம மச்சான் இந்த அளவுக்கு ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மைண்டுக்குள்ளே தான் போகுது. டேய் மச்சான். சொல்லு மச்சான். என்னடா யோசிக்கிற? மச்சான் தேயாங்க விட்ற, அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். மச்சாங்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன். சரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சாரா தான் பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் மச்சான் லவ் கிவ் ஏதாவது போதா? என்ன இது இப்படியெல்லாம் கேட்குறா? மச்சான் நான் உன் மச்சி ஆகிட்டேன்டா, அதுக்கப்புறம் என்னடா தயக்கமாக விடாத, என்கிட்ட ஓப்பனாக பேசு. ஓ அப்படியா? ஆமாம். இல்லை டேய் வளராதரா, ஃப்ரீயாக பேசுகிறா, எதுக்கடா தயக்கப்பட்டுருக்குறேன்? நம்மளாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்டா இப்போது. இல்லை சாரா, எனக்கு டக்குனாலாம் அந்த மாதிரி வரல, நான் போக போக அப்படியே பேச்ச பாய்க்குவேன். சரி மச்சான், பட் எனக்கு தெரிஞ்சு நீ நானும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். தயங்க சொன்ன மாதிரி என்ன ஒரு விஷயம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ டக்குன்னு என்னோட பேச்ச பாவலை. ஓகே அதுவும் போக போக வந்துடும். ஓகேவா மச்சான்? சரிடி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இங்கே 4 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. போக போக இவங்களுக்குள்ளே இந்த பாண்டிங் நல்லாவே க்ரியேட் ஆகுது. இதே போல் தான் அவங்க எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, ஒன்றா வருது, ஒன்றாவே தான் தெரியுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. இப்படியே தான் நாட்கள் போகுது. ஒரு 2 months போயிருக்கும் இப்படியே. சாரா. சொல்லு குக்கி. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இங்கே என்ன பண்ணுற? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி, நேரத்துக்கு வீட்டுக்கு போ. சாரா. என்னாச்சு? இல்லை உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற? நீ நேற்றுலேருந்தே என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற சாரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை குக்கி, நீ என்னை பற்றி அதெல்லாம் யோசிக்காத. என்ன இப்போ தினம் பேசிட்டு தானே இருக்கிறோம், புதுசாக பேசான்னு இருக்குது. அதனால தான், வேறு எதுவும் இல்லை. நீ கிளாஸ் முடிஞ்சிச்சுல, கிளம்பு, டைமுக்கு வீட்டுக்கு போய் சேரு. சாரா. என்ன? இல்லை நீ தானே சொல்லியிருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போ அப்படின்னு. சொன்னதான், அதுக்காக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவியா? உனக்குன்னு சுயமாக எதுவும் மூளை இல்லை யோசிக்கிறதுக்கு? நான் சொல்கிறதெல்லாம் கேட்பியா? சாரா. இங்கே பாரு, சும்மா அந்த மாதிரி வந்து நிற்காத. டைம் ஆகுதுல்ல, வீட்டுக்கு போ. இன்றைக்கி என்னால் உன்னை வந்து ட்ராப் பண்ண முடியாது. என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு பிடிக்கலையா உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை சாரா, நீ இப்படி என்கிட்ட பேச மாட்டேன். என்ன ரீசன் என்கிட்ட சொல்லு. நான் ஜிமின் அண்ணாக்கிட்டே சார்கிட்டே சொன்னால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, புரியுதா? சாரா நீ ஏன் கோவமாக பேசுகிற? இங்கே பாரு குக்கி, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன், ப்ளீஸ் நீ இப்போ போ. சாரா என் மேலே ஏதோ கோவமா உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல, உன் மேலே கோவம்லாம் இல்லை, தலைவலி, அதனால தான். நீ இப்போ கிளம்பு, மணி ஆகுது, நீ நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேரணும்ல. நீ கூட வரியா வீடு வரைக்கும்? எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது குக்கி, ஒன்று, அதனால தான் நீயே போய்க்கன்னு சொல்கிறேன். அதுவும் கேட்காம என்னை இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்குற.
உன்னை லவ் பண்ணால் உனக்காக எல்லாமே நான் செய்யணுமா? ஆ, இன்றைக்கி நீயே பஸ்ஸை பிடிச்சி போய்க்க, புரியுதா? சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியும் அழுதுகிட்டே போயிடுறா. ஏய் சாரா, எதுக்குடி அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிற? டேய், உனக்கு எதுவும் தெரியாது, நீ கம்முனு. ஏய், நீ தானேடி அவள் வேணும்னு உருகி உருகி சுற்றின. இப்போ என்னமோ அந்த பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துக்கிற. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வரப்போகுது. டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடு. என்னை மட்டும்தானே சொல்லிடுற ஈஸியாக மூடுன்னு. இப்படி தான் ஒரு 2-3 நாள் போயிருக்கும். என்னம்மாச்சு, ஏன் கூப்பிட்ட? இல்லைண்ணா, சாரா பற்றி உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் கூப்பிட்டேன். என்னாச்சு குக்கி சாராக்கு? இல்லை சார், அவள் என்கிட்ட ஒரு 2-3 நாள் சரியாக பேசவே மாட்டேங்கிறா. என்ன எதுன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறா. நானே வாலியன்டராக போய் பேசினா கூட என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நீங்கள் தான் அவங்க ஃப்ரெண்டாச்சு, நீங்கள் சொன்னால் எதை கேட்பான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே குக்கி, நீ இப்போ அழுவாத. நீ அதை பற்றி கவலைப்படாத. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம்ல, நாங்கள் பார்த்து பேசுகிறோம். ஓகே சார். இன்றைக்கி அவள் காலேஜும் வரல. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமாகவே இருக்குது சார். குக்கி, நீ பயப்படாத, நாங்கள் போய் பார்க்குறோம். ஓகே சார். சரிம்மா, நீ போ, நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். ஓகேண்ணா. அவகிட்ட கோவம் மட்டும் படாதீங்க, அவள் பாவம். சரி குக்கி, நீ போ. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போகிறா கிளாஸ்க்கு. இப்போ நேராக சாராவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க 2 பேரும். வாங்கடா, உள்ளே வாங்க. இல்லை. சொல்லு மச்சான், என்னாச்சு உனக்கு? டேய், நான் நல்லா தான்டா இருக்கிறேன். ஜாரா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. என்னாச்சு மச்சான்? டேய், நான் நல்லா தான்டா இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிறேன்? நான் என்னடா நடந்துக்கிட்டேன்? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத ஜாரா. ஒன்றால் அங்கே குக்கி அழுதுட்டுருக்குறா. காலேஜுக்கு இன்றைக்கி வரல. என்னாச்சு? டேய் மச்சான், அது ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூடா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சா, அதனால தான் இன்றைக்கி லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நான் வரல. நீ பேசுறதுல தெரியுது போய் சொல்கிறேன்னு. மச்சான் ஜிமினி, இல்லைடா, குக்கி ஹர்ட் ஆனா நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்து தெரிஞ்ச நீ எதுக்கு அவளை ஹர்ட் பண்ணுற? மச்சான் டே, இல்லைடா, ஒன்றும் பேசாத. நீ உன்னை பார்க்க முடியல, உங்ககிட்ட பேச முடியலன்னு நினச்சி அங்கே அழுதுட்டுருக்குறா. ஆனால் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற? டே, நான் தான் சொன்னலடா, எனக்கு உடம்பு முடியல, அதனால் வரலடா. நாளைக்கே நான் வரலான்னு தான் நினச்சேன். போய் சொல்லாத ஜாரா, எனக்கு தெரியும் நீ ஏதோ எங்ககிட்ட மறைக்கிற. டேய், நம்மளுக்குள்ள மறைக்க என்னடா இருக்குது ஜாரா? ப்ளீஸ், அட்லீஸ்ட் ப்ராப்ளம் என்னங்கிறத எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். டேய், இது வரைக்கும் நான் தனியாக தான்டா சர்வை பண்ணியிருக்கேன் என் லைஃப் முழுக்க. எனக்கு இருக்க பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னா என்ன? அப்புறம் எதுக்கு சாரா அப்படி நடந்துக்கிறேன்? டே, நான் தான் சொன்னேன்லடா, எனக்கு கொஞ்சம் தலைவலிடா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவள் உங்ககிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். சாரா, எதுக்கு இப்படி வேறு ஆள் மாதிரி பேசுகிற? நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே நீ பேசலை இன்றைக்கி. எனக்கு என்னமோ இன்றைக்கி நீ வேறு ஆள் மாதிரி தெரியுற. மச்சான் டே, இல்லைடா, நான் நார்மலாக தான்டா இருக்கிறேன். நடிக்காத சாரா. எப்போவுமே எங்ககிட்ட நீ எப்படி பேசுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாத. டே, என்னடா இப்போ உங்களுக்கு? நான் நீ காலேஜ் வரலங்கிறதுக்காக என்னை சும்மா குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஒன்றும் இல்லாத விஷயத்த எதுக்கு இப்படி சீரியஸ் ஆக்குறீங்க? சாரா, உனக்கு நல்லாவே தெரியும் இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னு. நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்க குக்கி ஹர்ட் ஆகிறத நான் விரும்ப மாட்டேன்னு. ஆனால் நீயே ஹர்ட் பண்ணுற. இங்கே பாரு மச்சான், நான் ஹர்ட் பண்ணலடா. அவகிட்ட பேசினா நான் உடம்பு சரியில்லைங்கிறத கண்டுபிடிச்சி இன்னும் கவலைப்படுவான்னு தான் நான் பேசுகிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை மச்சான். பொய் சொல்லாத சாரா. என்னானாலும் நீ அவகிட்ட பேசுகிறவன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? மச்சான் ஜீவனி, என்னடா நீயும் அவனோட சேர்ந்துக்கிட்டு பேசுகிற? ஏன்னா எங்களுக்கு தெரியுது சாரா நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறது. அதனால தான் சொல்கிறோம். இல்லைடா மச்சான். எங்கே பாரு சாரா, அவளை எதுவும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன்டா இப்படி பேசுகிற? எங்கே பாரு சாரா, எங்களை வேணால் நீ அவாய்ட் பண்ணிக்கோ, பட் குக்கியை மட்டும் நீ அவாய்ட் பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதாண்டி. டேய், என்னடா பேசுகிறான் அவன்? ஆக்சுவலி இதை தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் சாரா. குக்கியை மட்டும் ஹர்ட் பண்ணாது. அது அவனுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அது உனக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ரீசன் ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஃபைன் சாரா, நீ எங்ககிட்ட சொல்ல முடியலண்ணா அப்போனா அது உனக்கு பர்சனல் தானே. ஓகே, நீ எங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். உன்னோடைய பர்சனலை நீயே வச்சுக்கோ. பட் குக்கியை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ்.
டேய் மச்சான், ஏன்டா இப்படி பேசுகிறீங்க ரெண்டு பேரும்? நீ நடந்துக்கிறதுனால தான் அப்படி பேசுகிறோம், புரியுதா இல்லையா? டேய் தயாங்க விட்றா. இங்கே பாரு மச்சி, இப்போவும் சொல்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதை விட்டுட்டு இப்படி எங்களை அவாய்ட் பண்ணுறது, குக்கி அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்காத. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏன்டா அப்படி பேசுகிறீங்க? போதும் விடு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எங்களை வேணால் நீ வெறுத்துரு, ஆனால் குக்கியை மட்டும் ஹர்ட் பண்ணாத சாரா, ப்ளீஸ் அவளை ஹர்ட் பண்ணாத. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஓகே ஃபைன் சாரா, நாங்கள் கிளம்புறோம். வர மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறானுங்க.